உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மிதுன ராசி சகோதர சகோதரிகளை, ஆற்றல் வேண்டுமா? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றலாம். அதுதான் உங்களிடம் உண்டு. கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவன் மனிதன். கம்ப்யூட்டர் யார்? புதன். அப்போது உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? புதன். அப்போ அந்த கம்ப்யூட்டரில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உங்களுக்கு உண்டு, எனக்கு இல்லை. நான் குரு. அப்போ புதனாக இருக்கக்கூடிய மிதனம், கன்னி இவர்களெல்லாம் கம்ப்யூட்டரில் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ளலாம். ஆற்றலை எவ்வாறு வளர்த்து கொள்வது? ஆற்றல் பேராற்றல். அதாவது உதாரணத்துக்கு எல்லாருக்குமே நமக்கு சாப்பாட்டுக்கு தான் எல்லாமே வேலை பார்க்குறோம். ஆன்லைன் அப்படின்னு ஒன்று அந்த ஆன்லைன் மூலமாக மக்களை தொடர்பு கொள்வது புதன். அப்போ மிதனம் யார்? புதன். அப்போ நீங்கள் மக்களை தொடர்பு கொள்வதும் இ சேவை மையமாகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளராகவும் நல்ல புரோக்கரேஜ் கமிஷன் அடிப்படையில் செயல்படக்கூடியவராகவும் ஆக அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதன் மூலம் உங்களுடைய ப்ராடக்டை அதை நீங்கள் சந்தைப்படுத்துதல், இது எல்லாமே இந்த மிதனம்தான். இந்த மிதன ராசிக்கு அதிபதி கலைக்கு அதிபதியான புதன். அனைத்து கலைகளுக்கும் குரு யார் என்றால் புதன். அப்போது சோசியல் மீடியா அதில் ஒரு அற்புதமாக பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ரீல்ஸ் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. நமக்கு யூடியூப் கமெண்ட்ஸ் பார்க்குற பழக்கம்தான் ஜாஸ்தி. ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம கேமராமேன் அனுப்பிவிடுவார். அதை பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மெசேஜ் கூட நல்ல பெருசாக இருக்காது, அது லட்சக்கணக்கான வியூஸ் போகும். அப்போ ஆற்றல் வேண்டுமா அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த லட்சக்கணக்கான அளவுக்கு வியூவர்ஸ் கொண்டு வரக்கூடிய திறமை இந்த மிதனத்துக்கு இருக்கே. மிதனம்தான் ஃபோட்டோகிராஃபர், மிதனம்தான் இன்ஸ்டாகிராமில் முக்கியமான ஒரு ரோலில் வரக்கூடியவர், மிதனமே யூடியூப்பில் நல்லா பேசக்கூடியவர். மிதன லக்கணம் தான் என்னை யூடியூப்பில் கேமராலாம் என்னை படம் எடுத்தது மிதனம் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே. அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது. இதை தெரிந்ததை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு ஆசானாகவே ஒரு ஆசிரியராகவே நீங்கள் வாழ்கிறீங்க. ஆற்றலை நீங்கள் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றி அமைக்க வேண்டுமேனால் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. அதனால் என்ன ஆகிறது? இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னா மிதனத்தில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம்ங்கிறது மிதனம். நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஒரு இன்ஸ்டியூட் அதையே பணமாக்கிற வேண்டும். எப்படி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், அந்த இன்ஸ்டியூட்டில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதானே. எத்தனையோ டாக்டரை உருவாக்கலாமே. ஒரு ஐஏஎஸ் அகாடமி அதை உருவாக்கி அதை எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை சும்மா பயன்படுத்துகிறதை விட பணமாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போ சனி 10ஆம் இடத்தில் கரெக்டாக அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வரும்போது உங்களுடைய ஆற்றல் என்னமா வீணாகுது. 10ல் சனி. யாரோ அதை பயன்படுத்திக்கிறாங்க சார், எங்களுக்கு அதனால் பெனிஃபிட் வேணும், அதை எப்படி பண்ணுறது? அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்பொழுதுமே திறமைசாலிகள், அதாவது அறிவாளி புத்திசாலி ரெண்டு சொல்லுவாங்க. அறிவாளி என்பவர் புதன், புத்திசாலி என்பவர் குரு. இந்த அறிவுக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம்? அறிவாளி ஒரு கவிதையை அழகாக எழுதி அதை நண்பன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். புத்திசாலி அந்த கவிதையை புக்காக போட்டு அதை விற்று காசு பார்த்துருவார். அவர் தான் குரு. அதனால் ஆற்றல் வேண்டுமா? உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை
உங்களுக்குள் நீங்கள் உங்களை உற்று நோக்குங்கள். உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல்கள் உண்டு. அபரிமிதமான ஆற்றல் உள்ள அந்த மிதனம், உங்கள் ராசிக்கு அதிபதியே புதன், உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் அந்த ஆற்றலை வைத்து அதி அற்புதமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். அது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வரும்பொழுது நான் எந்த துறையில் எப்படி சென்றால் வெற்றி நிச்சயம்னு சொல்லித்தரேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு விதைக்கு இறைத்த நீர் விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி ஆகக்கூடாது. நம்மளுடைய நீர் விதைக்கு போட்டால் விதை விருட்சமாகும். நிறைய பேர் தன்னுடைய திறமை என்ன என்று அறிந்து அதை அந்த ஆற்றலை தன்மையப்படுத்தாமல் தவிர்க்கக்கூடிய அந்த அலட்சியமாக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் உள்ளவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஒரு சாலையின் ஓரத்திலே ஒரு சுவற்றில் தத்ரூபமாக ஒரு ஓவியர் அற்புதமான ஒரு நகர்ப்புற படத்தை வரைகிறார், அல்லது ஒரு கிராமத்தினுடைய படத்தை வரைகிறார். அதற்கு ஒரு டஜன் சாக்பீஸ் பல நிறத்தில் வாங்குகிறார். காலையிலேருந்து வரைஞ்சி சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறார். ஒரு 500 ரூபாய் தட்டில் விழுகிறது. அதை எடுத்துக்கொண்டு அன்றாட தேவை எனக்கு போதும் என்று சென்று விடுகிறார். இவரிடம் எவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கிறது. இதே ஆற்றலை பயன்படுத்தி ஒரு போர்டு எடுத்து போர்டில் நல்ல பெயிண்ட் பண்ணி அதை கொண்டு போய் மாடர்ன் ஆர்ட் ஒரு மியூசியத்தில் கொடுத்தா எவ்வளோ ஆகும்? ரோட்டில் 500 ரூபா, மியூசியத்தில் வைக்கும் பொழுது அதுவே இன்னும். அந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஓவியர் ரவிவர்மா, அவங்க ஓவியங்கள்லாம் விலை மதிக்க முடியாத ரேஞ்சில் இருக்கு இல்லையா? அப்போ ஆற்றல் எங்கே போயிடுச்சு? விலை மதிக்க முடியாததான் ஆற்றல். ஆற்றலுக்கு சொந்தக்காரனாகி நீங்கள், உங்களுக்கு இந்த சனி திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம், ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமை அதெல்லாம் போயிட்டுருக்கலாம். ஏன்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சனி திசை வந்துடும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி உங்களால் பயணிக்க முடியாமல் தடுமாறலாம். அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குது தெரியுமா? எவ்வளவு ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த ஏஐலாம் அவங்க தான். அந்த ஏஐயில் உள்ளே பூந்து அதை தெரிந்து கொள்வதெல்லாம் அந்த மிதனத்தில் பிறந்த, மிதனம் லக்கணமாகவோ லக்கண புள்ளி திருவாதிரையில் இருந்தாலோ, அவங்கள அதை மிதன ராசியாக இருந்தாலோ, அதே மாதிரி நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலோ, உங்களில் அற்புதமான ஒரு டேலண்ட்டை உங்களிடம் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரம், மிதன ராசி, தகவல் தொழில்நுட்பம், டெக்னிக்கல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ப்ளஸ் புதன் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா, இப்போ ரோபோட் இருக்குது, ரோபோட்டை உருவாக்கணும் அப்படின்னா செவ்வாயும் புதனும் ஒன்றா இணையணும் அல்லது தொடர்பு ஏற்படணும். ஒரு மனிதன் செய்கிற வேலையை ரோபோட்டை செய்ய, இப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது உங்கள்கிட்ட. ஆற்றலை உணருங்கள். ஆற்றலை நீங்கள் பேராற்றலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாம் இருந்த இடத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் புதன் என்பவர் இருந்த இடத்திலேயே சாதிப்பார். எப்படி? ஒரு நல்ல ஒரு பென்ட்ரைவ் ஒன்று, ஒரு ஆப்பை தயார் பண்ணி, விளையாட்டுக்கு பசங்க விளையாடுற ஒரு ஆப்பை தயார் பண்ணி அதை அப்படியே ப்ளே ஸ்டோரில் போட்டார்னு வைங்க. அதை டவுன்லோட் பண்ணணும்னா அது ஒரு 50 ரூபா கேட்கும். ஒரு ஆள் 50 ரூபா கொடுத்து 1000 பேர் கொடுத்தா எவ்வளோ இருக்குது? அப்புறம் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இது உட்கார்ந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கிறது. இந்த யுக்தியை நீங்கள் தெரிந்து வைத்தீர்களேனால் தயவுசெய்து அதை பயன்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மிதன ராசிக்காரர்கள் 10ல் சனி வரும் பொழுது இந்த வீடியோவை நான் போடுவதற்கு காரணம், சனி என்பது உங்கள் ஜாதகத்துக்கு 9 குடையவன் 10ல், 9 குடைய ராசிக்கு 9 குடையவன் 10ல் இருந்தால் இது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்பதை பார்த்து உங்களுடைய ஜாதகப்படி
நீங்கள் இதை செய்யலாமா என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். என்னை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் உங்களுடைய பழைய வீடியோவும் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் பேசினதெல்லாம் இந்த மாதிரி உட்காந்து பேசியிருப்பேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பட்டை தீட்டக்கூடியதாக இருக்கும். எனவே சென்ட் மீ யுவர் பிளேலிஸ்ட்னு போட்டு என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655 உங்கள் லக்கணத்தையும் போடுங்க. அதுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நாம் விரிவாக அதில் நீங்கள் பார்த்து நல்ல விதமாக பயனடையுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.